வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். இலங்கை அரசாங்கத்தை விமர்சித்த அமெரிக்க தூதுவர். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் இலங்கை அரசாங்கத்தின் திறமையின்மையை விமர்சித்துள்ளார். நியூயோர்க்கின் காசில்டில் இடம்பெற்ற நேர்காணல் ஒன்றில் கோயிலுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்ட வேளை தீவிரிறக்கம் தமிழ் அமெரிக்க சமூகத்தை சந்தித்து விசேட கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்றார். இந்த சந்திப்பில் இலங்கையின் ஜனநாயகம், பொறுப்புக்கூறல், அரசியல் சீர்திருத்தங்களை மேம்படுத்துவதற்கான தனது முயற்சிகளை மையமாக கொண்டு தனது உரையை நிகழ்த்தியிருக்கிறார். அத்துடன் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்குக்கு தாம் மேற்கொண்ட பல விடயங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக மே 18 அன்று யாழ்ப்பாணத்துக்கு மேற்கொண்ட தமது அண்மைக்கால விஜயத்தை நினைவூட்டியிருக்கிறார். தமது பயணங்களின் போது முன்னார் போர் வலியங்கள் குறிப்பிடத்தக்க இராணுவ பிரசன்னம், பயங்கரவாத தடைச்சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டமை, காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தாய்மார்கள், தொடர்ச்சியான போராட்டங்கள் ஆகியவற்றை தாம் நேரடியாக கண்டதாகவும் குறிப்பிட்டவர்கள் காணாமல் போனவர் அலுவலகத்தில் திறமையின்மையையும் விமர்சித்திருக்கிறார். இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் அமெரிக்க மையத்தை நிறுவுதல், மத்திய கிழக்கில் ஒரு புதிய மையத்துக்கான திட்டங்கள் உட்பட பல்வேறு முயற்சிகள் குறித்தும் அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. விரைவில் யாழ்ப்பாணத்தில் ஆங்கிலம் கற்பிக்க தன்னார்வலர்களை அமெரிக்கா அனுப்பும் என்றாம். வலுவான ஜனநாயகத்தை பேணுதல், கடல் பாதுகாப்பை உறுதி செய்தல், புவிசார் அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுதல் போன்ற முக்கிய மூலோபாய நலன்களை அமெரிக்கா இலங்கையில் விரும்புவதாகவும் அமெரிக்க தூதுவர் குறிப்பிடுகின்றார். பெருமளவு கடவுச்சீட்டுகள் உட்பட பல ஆவணங்களுடன் சிக்கிய பெண். கல்லணை பிரதேசத்தில் போலியான ஆவணங்களுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் யாழகில பகுதியில் இருக்கும் அவரது வீட்டில் வைத்து கல்லணை குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். 5000 ரூபாய் போலி நாணயத்தால் போலியான தேசிய அடையாள அட்டைகள், 8 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள், 2 வெளிநாட்டு தேசிய அடையாள அட்டைகள், வெளிநாட்டு சாரதி அனுமதி பத்திரங்கள், அரசாங்கத்தின் 11 ரப்பர் முத்திரைகள் மற்றும் ஏனைய ஆவணங்களுடன் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். யாழகில பிரதேசத்தில் வசிக்கும் இந்த பெண் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதுடன் கைது செய்யப்பட்ட பெண் வத்தளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு பின்னர் எதிர்வரும் 20ஆம் திகதி வரை விளக்கமறியலிலும் வைக்கப்பட்டுள்ளார். 2024 ஒரு டாலரின் பெறுமதி 400 ரூபாய் வரை எதிர்பார்ப்பு தொடரும். டனிலின் அறிவிப்பு. 2024ஆம் ஆண்டு ஒரு டாலரின் விலை 400 ரூபாய் வரை உயரும் என்று மக்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் இந்த டாலரின் பெறுமதி 300 ரூபாய். கொழும்பு ஹில்டன் ஹோட்டலில் ஆரம்பமான சார்க் நாடுகளின் மத்திய வங்கியாளர்களின் விசேட சந்திப்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த கருத்துக்களை வலியுறுத்துகின்றார். நான் 1949ஆம் ஆண்டு பிறந்தேன். அப்போதைய நிலையில் மாற்று விகிதம் 3 ரூபாய். 1978இல் நான் அமைச்சரவையில் இருந்தபோது நிலையான மாற்று விகிதத்தை நீக்கிவிட்டு டாலருக்கு நிகராக 16 ரூபாய் மிதக்கும் மாற்று விகிதம் மாற்றினோம். மகாபலி அபிவிருத்தி திட்டம் போன்ற விரிவான திட்டங்கள் இருந்த போலும் அச்செடுத்துவதற்கு பணம் தேவைப்பட்ட போதிலும் 2009ஆம் ஆண்டளவில் நாம் டாலருக்கு 116 ரூபாய் செலுத்த வேண்டிய நிலைமை எட்டியிருந்தோம். அப்போது சர்வதேச நாணயம் வெளிநாட்டு கடன் நெருக்கடிக்கு மிதமான ஆபத்து இருப்பதாக அறிவித்தனர். 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த பின்னர் மகாபலி திட்டத்தினூடாக அந்நிய செலாவணி மிச்சப்படுத்தி நாட்டை அரசியல் தன்னிறைவு அடையச் செய்தோம். எமது சுதந்திர வர்த்தக வலயங்கள் எங்கள் உற்பத்தி பொருட்களின் ஏற்றுமதி உறுதி செய்யப்பட்டன. எங்களிடம் வளமான சுற்றுலாத்துறை இருக்கிறது. 2024இல் ஒரு டாலரின் விலை 400 ரூபாய் வரை உயரும் என்று மக்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் இந்த டாலரின் பெறுமதி 300 ரூபாய் வரை இருக்கிறது. கடன் பெருந்தரப்பு என்ற வகையில் நாம் கடன் வாங்குதல், பணத்தை அச்சிடுதல் உட்பட செயற்பாடுகளையே முன்னெடுத்திருக்கின்றோம். நிதி நிலைமைகள் உறுதியின் நோக்கில் புதிய மத்திய வங்கி சட்டத்தினை சமர்ப்பித்திருக்கின்றோம். மத்திய வங்கியிடம் கடன் வாங்கும் பணம் அச்சிடவும் முடியாது. அரச வங்கிகளிடமிருந்து கடன் பெறவும் முடியாது. அதனால் வருமான வழிமுறைகளை மேம்படுத்துவதற்காக நாங்கள் தூண்டப்படுகின்றோம். அதுபோன்ற பணவீக்கம் தொடர்பில் இலக்குகள் இருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார். இலங்கையை பாராட்டும் சர்வதேச நாணய நிதியம். கடன் நிலைமைகள் மீட்டெடுப்பதற்காக கடன் மறுசீரமைப்பை முன்னெடுப்பதில் இலங்கை கணிசமான முன்னேற்றம் கண்டிருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் பாராட்டுகின்றது. எனினும் உத்தியோகபூர்வ கடனாளர் குழுவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் விளைவாக இறுதிப்படுத்தல், சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கியுடன இறுதி உடன்படிக்கைகள் என்பன முன்னுரிமை நிலுவைகளாக இருக்கின்றன. திட்ட இலக்குகளுடன் ஒத்துப்போகும் வெளிப்புற தனியார் கடன்களுக்கு மறுசீரமைப்பு நிறைவு செய்வது முக்கியம் என்றாம். இந்த நிலை முன்னேற்றங்கள் இருந்தபோதும் பொருளாதாரம் இன்னும் பாதிக்கப்படக்கூடிய நிலையிலேயே இருக்கின்றது. கடன் நிலைமை தன்மைக்கான பாதை கத்திமுனையில் இருக்கின்றது.
இதன் அடிப்படையில் நடப்பு கடன் மறுசீரமைப்பு வருவாய் திரட்டுதல் உட்பட விடயங்களில் பின்னோக்கிய இலங்கை இருக்கிறது. எனவே முழுமையான மீட்சிக்கு சீர்திருத்தத்தில் உறுதியாக இருக்க வேண்டாம். இலங்கையின் நிதி நிலைமைகள் மீட்டெடுக்க வருவாய் திரட்டும் முயற்சிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டாம். பொது நிதி நிர்வாகத்தை மேம்படுத்தல் நிதியொழுக்கத்தை மேம்படுத்த உதவும். அதே நேரம் கடன் மேலாண்மை கட்டமைப்பை வலுப்படுத்தவும் அவசியம். சமூக செலவுகளுக்கான குறிகாட்டி இலக்கின் சிறிய பற்றாக்குறையை தவிர அனைத்து அளவுகளும் இலக்காக எட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. பெரும்பாலான கட்டமைப்பு வரையறைகள் தாமதத்துடன் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. பணவியல் கொள்கையில் விலைகள் தொடர்ந்து முன்னுரிமை அளிக்க வேண்டாம். பண நிதியளிப்பிலிருந்து விலகி மத்திய வங்கியின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக நீடித்த உறுதிப்பாடு அவசியம் என்றும் சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தி நிற்கின்றது. விமான நிலையங்களில் குறிவைக்கப்படும் இலங்கை பெண்கள் மற்றொரு மோசடி அம்பலம். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டு நாணயங்களை கொள்வனவு செய்து பரிமாற்றம் செய்ய மோசடி கும்பல் ஒன்று தொடர்பில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளன. இலங்கை மத்திய வங்கியினால் அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள் அங்கீகரிக்கப்பட்ட நாணய மாற்று நிறுவனங்கள் மாத்திரமே வெளிநாட்டு நாணயத்தை கொள்வனவு செய்தல் விற்பனை செய்தல் பரிமாற்றம் செய்ய அனுமதி வழங்கப்படுகிறது. இவ்வாறான நிலையில் பிரதான விமான நிலையத்தில் வெளிநாட்டு நாணயங்களை சட்டவிரோதமான முறையில் கொள்வனவு செய்யும் குழு ஒன்று தொடர்பில் விசேட தகவல் வெளியாகியிருக்கிறது. விமான நிலையத்தில் தயக்கமின்றி உள்ளூர் வெளிநாட்டவர்களிடமிருந்து வெளிநாட்டு கரன்சிகளை கும்பலொன்று வாங்குகின்றமை அடையாளம் காணப்படுகின்றது. மத்திய கிழக்கிலிருந்து வரும் இலங்கை பெண்களை இந்த மோசடிக்கு இலக்காகின்றனர். இதன் காரணமாக நாட்டின் வங்கி கட்டமைப்பு அந்நிய செலாவணி கையிருப்பு என்பன பாதிக்கப்படுகின்றன. எனவே இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் விசேட கவனம் செலுத்துமாறு கோரிக்கை வைக்கப்படுகின்றது. கடன் அட்டை வட்டி வீதங்கள் குறித்து வெளியானது தகவல். கடன் அட்டை வட்டி வீதங்கள் குறைப்பது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆசுமார சிங் அறிவிக்கின்றார். சர்வதேச நாணய நிதியத்தின் 3ஆம் தவணை கட்டணமாக 336 மில்லியன் அமெரிக்க டாலர் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அறிவிக்கப்படுகிறது. நாட்டில் பணவீக்கம் 0.9% காணப்படுவதாகவும் சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிடுகின்றது. நாடு தற்பொழுது செல்லும் பாதையை மாற்றினால் பாரதூரமான பொருளாதார பாதிப்புகள் ஏற்படக்கூடும். சர்வதேச நாணய நிதியம் கூறியிருக்கின்றது. 13வது திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவது நாட்டை பிளவுபடுத்திவிடும் செயல். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவதாக கூறுவது நாட்டை பிரிவினைவாதத்துக்கு பலியாக்கும் என்ற தேசிய சுதந்திர முன்னணி அறிவிக்கின்றது. வடகிழக்கு மாகாணங்களில் மக்களின் வாக்குகளை இலக்கு வைத்து பல்வேறு வாக்குறுதிகள் வழங்கு நாட்டை பிரிவினைவாதத்துக்கு பலிக்கடாக்க வேண்டாம் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜியந்த சமரவீர அறிவிக்கின்றார். இலங்கைக்கு 3 மில்லியன் டாலர் பெறுமதியான ஆயுத உபகரணங்களை வழங்கிய அமெரிக்காவுக்கும் இலங்கைக்குமான ராஜதந்திர உறவின் 76வது வருடங்களை முன்னிட்டு அமெரிக்கா இலங்கை முப்படையினருக்கு ஆயுத உபகரணங்கள் உதவி திட்டங்கள் வழங்கியிருக்கின்றனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமானப்படை அதிகாரிகளிடம் இந்த கையளிக்கும் நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வுகள் விமானப்படை தளபதி உதயானி ராஜபக்ச மற்றும் அமெரிக்க தூதுவர் யூரி ஆகியோர் இந்த தலைமையில் இடம்பெற்றிருக்கின்றன. அமெரிக்காவிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த லெப்டினன்ட் கர்னல் அந்தானி நெல்சன் 3 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதி வாய்ந்த ஆயுத தளபாடங்கள் உபகரணங்களை கையளித்துள்ளார். இந்த நிகழ்வில் விமானப்படையின் உபதளபதி தேசப்பிரிய சில்வா கலந்து கொண்டார். தமிழீழ விடுதலை புலிகளிடம் அணிபணிந்து விட்டார் சஜித் பிரேமதாசா. மொட்டுக்கட்சி புலம்பால். தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் பணம் வழங்கி ரணசிங்க பிரேமதாசா அன்று செய்ய தவறிய 2ஆம் பாகத்தை 13+ என்று கூறி இன்று செய்வதற்கு அவரின் மகனான சஜித் பிரேமதாசா முற்படுகின்றார் என்ற ஸ்ரீலங்கா பொதுஜனமுறை கட்சி விமர்சித்திருக்கிறார். ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிய நிலையில் சஜித் டயஸ்போராக்கள் அணிபணிந்து விட்டதாகவும் அந்த கட்சி குறிப்பிடுகின்றது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினால் போலீசார் படுகொலை செய்யப்பட்ட கொடூரமான நாள் இன்றாகும். அப்போது ஜனாதிபதியாக இருந்த ரணசிங்க பிரேமதாசா எடுக்கப்பட்ட சில தவறான முடிவுகளே இந்த அநியாயம் ஏற்பட்டது. அண்டன் பாலசிங்கம் உட்பட தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர்களை அன்று கொழும்புக்கு அழைத்து வந்து பேச்சு நடத்தி ஆயுதங்கள் நிதி என்று பல புலிகள் அமைப்புக்கு வழங்கப்பட்டன. இராணுவத்தினர் முகாம்களுக்கு அனுப்பப்பட்டனர். அப்போதுதான் நிராயுத பணியாக இருந்த 700 போலீசார் படுகொலை செய்யப்பட்டனர். சஜித் பிரேமதாசா யாழ்ப்பாணம் சென்று 13+ அமுல்படுத்தப்படும் என்று குறிப்பிடுகின்றார். 13+ என்றால் என்ன என்பது குறித்து அவருக்கு தெளிவிருக்கின்றதா என்று தெரியவில்லை. ஜீவர்தன 13 கொண்டு வந்திருந்தாலும் 13 முழுமையாக அமுலாக்கவில்லை. அரச பிரதிநிதியாக ஆளுநர் செயற்பட்டார்.
அதன் பின்னர் தான் சந்திரிகா, விஜயதுங்க, மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் ஜனாதிபதி பதவிக்கு வந்திருந்தாலும் 13ஐ முழுமையாக அமுல்படுத்துவதில் பாரதுரிமை காட்டியிருந்தனர். ஆனால் சஜித் பிரேமதாச 13+ என்று கூறுகின்றார். மாகாணங்களில் போலீஸ் கட்டமைப்பு உருவாக்கினால் என்ன நடக்கும்? சஜித் ஜனாதிபதியாக கூறியதை செய்தால் ரணசிங்க பிரேமதாச படையினரை நிராயுத பணி ஆக்கிய முடிவை பயங்கரமானதாக அமையும். தேர்தலுக்கு முன்னரே இதை கூறியது நல்லாம். அப்போது மக்களுக்கு முடிவொன்றை எடுக்க முடியும். பிரேமதாசா நாட்டுக்கு பல நல்ல விடயங்களை செய்தார். ஆனால் அமைதி பேச்சுக்கு சென்று முழு நாட்டையும் நாசமாக்கினார். இறுதியில் குண்டு தாக்குதலில் அவரும் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். மஹிந்த ராஜபக்சவின் புண்ணியத்தினால் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் தமிழீழ விடுதலை புலிகள் இன்னும் இருக்கின்றனர். தமது இலக்கை அடைவதற்கு உலகில் பல நாடுகளில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றனர். தேர்தல் நெருங்கும் வேளை அந்த குழுக்கள் சஜித்தில் அணிபணிந்து விட்டதாகவும் முக்கியத்துவமிக்க நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கின்ற பிரச்சினையாக சஜித் சிந்தித்து செயற்பட வேண்டும் என்ற மொட்டுக்கட்சி ஆலோசனை வழங்கியிருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் இலங்கை வருகின்றார் மோடி. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதமளவில் இலங்கை பயணம் மேற்கொள்வார் என்றும் ஜனாதிபதியின் ஆலோசகரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆசுமார சிங்க அறிவிக்கின்றார். இந்திய பிரதமரின் பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியா சென்றிருந்தார். இந்தியா என்பது மிகப்பெரிய தோழமை நாடு என்றும் நெருக்கமான உறவை பேண வேண்டியது அவசியம் என்றும் இந்திய பிரதமர் விரைவில் இலங்கை வர இருப்பதாகவும் திகதி விவரம் இன்னும் உறுதியாகவில்லை என்றும் ஆகஸ்ட் மாதமளவில் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனைய அயல் நாடுகளை விடவும் இலங்கை தொடர்பில் இந்தியா கூடுதல் கரிசனையை கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி ரணிலுக்கு வழங்கப்பட்ட மிக பிரமாண்டமான வரவேற்பு மோடியின் அணுகுமுறையும் இதற்கு சான்றாகும். இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று வீதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் 206 ரூபா, கெனடியன் டாலர் 225 ரூபா, யூரோ ஒன்றின் பெறுமதி 332 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 229 ரூபா, ஸ்டீலிங் பவுன் 395 ரூபா, சுவிஸ் பிராங்க் 347 ரூபா, ஐக்கிய அமெரிக்க டாலர் 308 ரூபா. தொடர்ந்தும் மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 805 ரூபா, குவைத் தினார் 991 ரூபா, ஓமான் ரியால் 789 ரூபா, கட்டார் ரியால் 83 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 81 ரூபா, ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் 82 ரூபா. வடகிழக்கை முழுமையாக கண்காணிக்கப் போகும் இந்தியா. இலங்கை அரசிடம் கூறப்பட்ட அனுமதி. வட மாகாணத்தில் மன்னார் தீவின் மணல் திட்டுக்கள் உட்பட பல இடங்களில் ஆளில்லா விமான கேமராக்கள் பொருத்துவதற்கு இலங்கை அரசாங்கத்திடம் இந்தியா அனுமதி கோரியிருக்கிறது. யோகா பயிற்சிகளை இலக்காக அறிமுகப்படுத்தும் திட்டத்துக்காக என்று அனுமதி கோரப்பட்டிருந்தாலும் இந்திய உயர்ஸ்தானிகம் இந்த அனுமதியை இலங்கை அரசிடம் கோரியிருக்கிறது. மன்னாரில் மணல் திட்டுக்கள் மன்னாரின் ராட்சதமரம் மற்றும் நெடுந்தீவு உட்பட்ட 8 பிரபலமான இடங்களில் ஆளில்லா விமான கேமராக்கள் பொருத்துவதற்கு அனுமதிகள் கோரப்படுகின்றன. இந்த கடிதம் பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கோத்தபா ராஜபக்சவுக்கு ஏற்பட்ட நிலையே சஜித் பிரேமதாசவுக்கும் ஏற்படும். ரணிலின் ஆலோசகர் புது தகவல். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச 2019ஆம் ஆண்டு அதிபராக தெரிவு செய்யப்பட்டிருந்தால் முன்னாள் அதிபர் கோத்தபா ராஜபக்ச ஏற்பட்ட கதியை எதிர்கொண்டிருப்பார் என்ற ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசகர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். சஜித் தெரிவு செய்யப்பட்டிருந்தால் கோத்தபா ராஜபக்ச விட விரைவில் அதிபர் பதவியை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும். கடந்த அதிபர் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியினர் பலர் தனக்கு ஆதரவளிக்கவில்லை என்று சஜித் குற்றம் சாட்டை முன்வைக்கின்றார். 2019ஆம் ஆண்டு அதிபர் தேர்தலின் போது நாங்கள் 24 மணி நேரமும் உழைத்தோம். சஜித் மக்களை நேருக்கு நேர் சந்திக்கும் பயணத்தின் போது அவர் முன்னிலைப்படுத்த வேண்டிய விடயங்கள் குறித்தும் நாங்கள் தான் ஆலோசனை வழங்கியதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் ரணிலின் பிரதான ஆலோசகர். பாரிய விபத்தை தவிர்க்க பயணிகளின் உயிரை காப்பாற்றிய சாரதி. கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தொன்று பாரிய விபத்தில் சிக்கியிருந்த நிலையில் அதனை தடுத்து 40 பயணிகளின் உயிரை காப்பாற்றிய சாரதி தொடர்பில் செய்தி வெளியாகியிருக்கிறது. இடங்கொட வீதியில் தனியார் பேருந்தொன்று வீதியை விட்டு விலகி பாரிய பள்ளத்தில் விழ முற்பட்ட வேளை சாரதியின் சாமர்த்தியினால் விபத்து தடுக்கப்பட்டிருக்கிறது. வீதியின் ஊரத்திருந்த மதிலை நோக்கி பேருந்து திரும்பி ஏற்பட்டிருந்த வேளையில் இந்த பாரிய விபத்தை சாரதி தடுத்துள்ளார். வீதியின் மரபுள்ளமுள்ள பள்ளத்தாக்கு பகுதியில் விபத்து ஏற்பட்டிருந்தால் பல மரணங்கள் ஏற்பட்டிருக்கும். குறித்த வீதி சீரும் சகதியுமாக இருப்பதனால் பல வாகனங்கள் விபத்தில் சிக்குவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இலங்கையை இரண்டாக்கிய 1956ஆம் ஆண்டு கல்லோயா படுகொலை.
ஈழப் போராட்ட வரலாற்றின் கிழக்கு மாகாணம் ஒரு பெரும் வலிமை தந்தது என்றால் அதற்கு பின்னால் அந்த மாகாணம் சந்தித்த இன்னுமொரு இன அடக்குமுறையின் வலிகள் நிறைந்தது. கிழக்கு மாகாணத்தில் பல இனப்படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டன. ஜூன் மாதத்தில் 3 பெரும் இனப்படுகொலைகள் அந்த மண்ணில் நிகழ்ந்தேறி இருக்கிறது. அவை ஈழ விடுதலை போராட்டத்தில் பெரும் தாக்கத்தை உண்டு பண்ணியது. இலங்கை இனப்பிரச்சினை வரலாற்றில் பெரும் தாக்கமாய் அமைந்த கல்லோயா படுகொலையும் இந்த மாதத்தில் தான் நடந்திருக்கிறது. இலங்கையை இரண்டாக்கிய கல்லோயா படுகொலை நம் நாட்காட்டியினை தட்டும் போதெல்லாம் குருதி சிந்திக் கொண்டிருக்கிறது. கால நாட்காட்டியில் நாம் கொல்லப்பட்ட நாட்கள் எதுவும் இருக்கின்றதா என்று தேடினால் ஏமாற்றம்தான் எஞ்சுகின்றது. உண்மையில் இலங்கை தீவில் ஒரு சிறுபான்மையினம் எந்த அளவுக்கு இன செய்யப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நம் நாட்காட்டியின் சிவப்பு நிறம் வெளிப்படுத்தி நிற்கின்றது. முள்ளிவாய்க்கால் மாத்திரம் இனவழிப்பு நிகழ்ந்த இடமல்ல என்பதை வடக்கில் மாத்திரம் முள்ளிவாய்க்கால் நிகழ்த்தப்படவில்லை என்பதையும் கிழக்கு மாகாண மண்ணில் நடந்த பல படுகொலைகள் எடுத்தியம்பி நிற்கின்றன. பிரித்தானியரின் காலத்தில் அரச உத்தியோகங்களில் பெரும்பான்மையாக ஈழத்தமிழர்களே இருந்துள்ளனர்.